பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க முடிய வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன், நன்றி கூறிக்கொள்கிறேன். தவறாதபடிக்கு நீங்கள் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். அதற்காக கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்கென்று ஒரு சிலர் உதவி செய்கிறீங்க, உதவி செய்ய முன் வர்றீங்க. அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஊழியத்தினுடைய ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கி, அன்னைக்கு சாரிபாத் ஊர் அந்த விதவை வீட்டில் இருந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் அது குறையாமல் இருந்தது. அது நிமித்தமாக அந்த பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் அவர்கள் புசித்து அவர்கள் திருப்தியா இருந்தார்கள். நம்முடைய ஊழியத்திலையும் கூட அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் அதே போலதான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை தேவனே நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாங்கள் மிக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிற உங்களையும், நீங்க ஊழியத்திற்காக அதிகமாக ஜெபிக்கிறீங்க. அநேக தாய்மார் சொல்லுவாங்க, அம்மாமார் சொல்லுவாங்க, உங்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் ஐயான்னு சொன்னாங்க. உண்மையிலே அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜெபிக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி இந்த ஊழியத்தை தாங்குறீங்க. அதற்காகவும் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிறதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த அருமையான வேளையிலே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. ஏமாற்றத்தோடு இருக்கிற ஆண்டவரே, அந்த பேதுருவை தேவன் சந்திக்கும்படி வந்திருக்கிறீங்க. இந்த வேளையில கூட யார் யார் என்ன காரியத்தில் ஏமாற்றத்தோடு இருக்கிறார்களோ அந்த ஏமாற்றத்தை மாற்றும்படியாக, அவர்களை நிறைவாக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த நல்ல நேரத்திற்காக, உடைய வார்த்தைக்காக நன்றிப்பா. தொடர்ந்து கர்த்தர் பாதுகாத்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் வாசிக்க கேட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், அதற்கு சீமோன், ஐயரே, இயேசுவை பார்த்து, ஐயரே. அருமையானவர்களே, இந்த வேளையில கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராமுல் நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பது அமர்ந்திருக்கிற நீங்கள், நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, நீங்கள் மட்டும் பிரயாசப்படுறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல. நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு நல்ல திறமை இருக்கிறது, நாங்கள் சின்ன வயதிலிருந்து மீன் பிடிக்கிறவர்கள், மீன் பிடிக்க திறமை இருக்கிறது, எங்க மீன் இருக்கும்னு தெரியும், எங்களுக்கு கடல்ல எப்படி போக வேண்டும் என்று தெரியும், எல்லாம் தெரிந்த நாங்களே நாங்கள் பிரயாசப்பட்டோம். நாங்கள், அருமையானவர்களே, உங்களுடைய தொழில்ல நீங்கள் செய்யற வேலைகளை நாங்கள் பிரயாசப்பட்டோம். நாங்கள், நீங்க நினைக்கலாம் நாம் இதை செய்திடலாம், நான் இதை பண்ணிடலாம், நான் இப்படி செய்யலாம் இப்படி என்று சொல்லி நாங்கள் அப்படி செய்யும் போது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நாங்கள் செய்தோம், நாங்கள் இந்த பிசினஸ் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், தொழிலை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், கடைசியில ஒன்றுமில்லை என்று முடிந்து விடுகிறது. இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால்,
ஒன்றுமில்லை என்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். ஒன்றுமில்லை என்கிற இடத்துல, வெறுமையான இடத்துல இயேசு இருக்கிறார். ஒன்றுமில்லை என்கிற இடத்துல இயேசு நிற்கிறார். உங்க வாழ்க்கையில இங்கே நான் பார்க்கும்போது கடற்கரையில அங்கே சீமோன், பேதுரு, யோவான் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்க்கும்போது அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். எவ்வளவு பேரை பார்க்கிறாங்க. அன்றைக்கு ஒரு அதிசயம் என்னன்னா, இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம், இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. கடற்கரையில் எத்தனையோ படகுகள் நின்று கொண்டிருந்தது. எத்தனையோ படகுகள், எத்தனையோ படகு கொண்டு போயிட்டு வலைகளை அலசி கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா பேதுருக்கு கிடைத்த ஒரு சாக்கியம் என்னன்னா, இயேசு பேதுருவிடத்திலே வந்தா. இயேசு பேதுருவை அவன் படகையும் கண்டார் என்பதுதான் இங்கே முக்கியமான காரியம். அதுக்கு தான் நாங்கள் என்று சொல்லுகிற அந்த இடத்துல ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீங்க சொல்றீங்க, என் நல்ல திறமை இருக்குதுங்க, நல்ல நிறைய பணம் இருக்குது, அதை வச்சு நான் பிசினஸ் பண்றேன், அதை வச்சு தொழில் பண்றேன், எல்லாம் நான் தான், எல்லாம் நாங்க தான், நான் தான், நான் தான். கடைசியில் அதுல வெறுமை ஆகி போகுது. இன்றைக்கு நீங்க நினைக்கணும், நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேங்க, கோடி கணக்கா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், 1000 2000 கஷ்டப்படுறேன். அன்னைக்கு எவ்வளோ பிசினஸ் பண்ணேன், வேலை எத்தனை பேர் என்கிட்ட வேலை செய்தாங்க, ஆனா இன்றைக்கு நான் இன்னொரு இடத்துல வேலைக்கு போக வேண்டி இருக்கிறது. ஏன்? நாங்கள், நான் பட்ட பிரயாசம், நாங்கள் பட்ட பிரயாசம், நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் வரைக்கும் ஒருவேளை ஆரம்பம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா போக 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 பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லை. ஆபிரகாம் லோத்தை குறித்து பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வருது. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வருது. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, மேய்ப்பர்களுக்குள்ளதான் பிரச்சனை, ஆனா இந்த பிரச்சனை அதிகமா வந்து நமக்குள்ள லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவுக்கு வராங்க. சில நேரத்துல பார்ட்னரை வச்சு பார்ட்னர்ஸோடு கூட பிசினஸ் பண்றவங்க, வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பார்ட்னராகவே சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா, இன்றைக்கு வேதனைக்குள்ள போயிடுறாங்க. ஏன்னா நம்பிக்கை ஃபுல்லா பார்ட்னர் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அவங்கதான் எல்லாம். இப்படி சில பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, என்ன வந்தாலும் சரி ஒன்றாவே இருப்பாங்க. ஒரு 5 பேரா 7 பேரா 3 பேரா ஒன்னாவே இருப்பாங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி. ஆனா சில சூழ்நிலைகள் வந்த உடனே மெல்ல விலகலான்னு நினைப்பாங்க, கொஞ்சம் விலகிடலாம், ஏன்னா இதுல லாபம் வர்றது போல தெரியல, விலகிடலாம்னு நினைப்பாங்க, நாங்க அதெல்லாம் செய்யலாம் அப்படி நினைப்பாங்க. ஆனா சில பிரச்சனை வந்த உடனே விலகிடலாம். அப்படித்தான் இங்க லோத்துனுடைய மேய்ப்பர்கள், அதே போல ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்குள்ளும் பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் ஒரு முடிவுக்கு வர்றார். லோத்தை கூப்பிடுறார். லோத்தை கூப்பிட்டு, இங்க பாருப்பா, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நமக்குள்ள பிரச்சனை வர்றதுக்குள்ள, ஏன்னா ஏற்கனவே நம்முடைய மேய்ப்பர்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அதனால ஒரு முடிவு எடுப்போம். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ எந்த இடத்தை உனக்கு நீ தெரிந்து கொள்றியோ அந்த இடத்தை நீ தெரிந்து கொள், நீ எதை வேணாலும் தெரிந்துவ, ஓ இஷ்டம். லோத்து பாக்குறாரு, சரி நல்ல பச்சை பசேறு இருக்கிற பட்டணம் எது நீ சுத்தி பாக்குறாரு, சோதங்குமார பட்டணம்னா செழிப்பான பட்டணமா தெரியுது. சோதங்குமார பட்டணம் இன்னைக்கு செழிப்பான சில காரியங்கள், அதை பண்ணா நம்ம செழிச்சிடலாம், செழிப்பாயிரலாம், பெரிய பேர் வாங்கிடலாம், பேர் வந்துடும் நமக்கு, அப்படி செய்யலாம் இப்படி என்று சொல்லி தன்னுடைய சிந்தையின்படி தன்னுடைய எண்ணத்தின்படி ஏதாவது ஒன்றை முடிவெடுக்கிற சில சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. அப்படித்தான் லோத்து வந்த முடிவு.
சோதோமோர பட்டணம் பச்சை பசேர்னு இருக்குது, பாக்குற செழிப்பா இருக்குதுப்பா. அதனால நான் செழிப்பான பட்டணத்தை நான் தெரிந்து கொள்றேன்னு சொல்லிட்டு அவர் எதை தெரிந்து கொண்டார்னா சோதோங்குமார பட்டணத்தை தெரிந்து கொண்டார். சோதோங்குமார பட்டணம் அது அழிக்கப்படுறதுக்கு முன்பதாக அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. அவ்வளவு செழிப்பான ஒரு பட்டணமா இருந்துச்சு. அது செழிப்பான பட்டணம். அந்த செழிப்பான பட்டணத்தை லோத்து தெரிந்து கொண்டா. லோத்துடைய ஆட்கள் இப்போ சோதோங்குமார பட்டணத்துக்கு போறாங்க. ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நிக்கிறாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தைக்காக நின்று கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்கும் போது அப்ப ஆபிரகாம் சொல்றார், என்னுடைய சகோதரன் லோத்து அவர் இடத்தை தெரிந்து கொண்டார், உங்களுக்கு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த மட்டும் நடக்கிறியோ, கிழக்க நடக்கிறியா மேற்க எங்க எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு உனக்கு தான் சொல்லிட்டாரு. பாருங்க, மனசுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா சோதோங்குமார பட்டணம். ஆனா ஆபிரகாமுடைய ஒரே நோக்கம் என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்ய வேண்டாம். அருமையானவர்களே, நம்முடைய இஷ்டத்தின்படி நாம எந்த காரியம் செய்தாலும் நமக்கு வெற்றி இல்ல, தோல்விதான். ஆனா ஒரு முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்வோம்னு சொல்லி நினைச்சு பாருங்க, நிச்சயமா அவர் உங்களை செய்வார். இங்கே பேதுரும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? வெறுமை, நாங்கள் பிரயாசப்பட்டு அப்படின்னு வெறுமையா இருக்கிறாங்க. நல்லா மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க, கடல்ல நீச்சல் அடிக்க தெரிந்தவங்க, எல்லாம் தெரிந்தவர்கள். இன்றைக்கு அவங்களுக்கு எவ்வளவு திறமை மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் இருந்து கூட இப்ப கடைசியில ஒன்றுமில்லை என்று வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு கூட ஏன் இந்த நாளிலே தேவன் இந்த வார்த்தையை சொல்றான்னு தெரியல. ஏதோ ஒரு இதுல ஒன்று இல்லை நீங்க நிக்கிறீங்களா? வெறுமையா இருக்கிறீங்களா? உங்களுடைய வெறுமையான வாழ்க்கையை அவர் மாற்றி நிறைவுபடுத்துறதற்காக தான் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உங்களோட பேசுறார். உங்க கூட தான், ஏன் கூட வா. எனக்கு எவ்வளவு பிரச்சனை, என் பிரச்சனை எப்படி இயேசுவுக்கு தெரியும். என் பிரச்சனை எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வரலையே, அப்படியே இருக்கிறேன், என் பிரச்சனை எப்படி இயேசுவுக்கு தெரியும்? உங்க பிரச்சனையை மாற்றுவதற்காக தான் இன்றைக்கு இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒன்றுமில்லை, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். ராத்திரி போனா மீன் கிடைக்க நிறைய, ஆனால் ராத்திரி போய் பிரயாசப்பட்டோம், நாங்கள் பிரயாசப்பட்டோம், எதுவும் அகப்படவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறேன். ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெறுமையா இருக்கிறதற்காக தேவன் உங்களை தேடி வரவில்லை. உங்களை தேடி வந்தது என்ன தெரியுமா? நிறைவுபடுத்துவதற்காக தான். இங்கே பேதுரு, நீங்க அதுல முதல் வசனத்தை வாசி கேட்கலாம். 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு அவர் கெனேரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். பாருங்க, திரளான ஜனங்கள், நல்ல கவனி, திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் நெருங்குறாங்க. ஏன் தெரியுமா? தேவ வசனத்தை கேட்கும்படி, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்குகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் கெனசரேத் என்கிற அந்த கடல் அருகே இயேசு நிற்கிறாருங்க. நின்னவனை ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. யார்கிட்ட வந்தாங்க தெரியுமா? யார்கிட்ட வந்தாங்க? ஜனங்க இயேசு இடத்துல வந்துட்டாங்க. இப்போ இயேசு இடத்துல வந்த உடனே இப்ப இயேசு இடத்துல ஏன் வந்திருக்காங்க தெரியுமா? அவருடைய வசனத்தை கேட்கிறதுக்காக. தேவ வசனம் அவரிடத்தில் வந்தால் தேவ வசனம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால இயேசு இடத்துல வர்றாங்க. இப்ப இயேசு இடத்துல வந்த உடனே இப்போ இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். இப்ப அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணா இயேசுவுக்கு தேவை என்ன? படகு. இயேசுவுக்கு தேவை படகு. பிரசங்கம் பண்றதுக்கு ஜனங்கள் எல்லாம் கூடிட்டாங்க. இப்ப அவருக்கு தேவை ஒரு படகு. எத்தனை படகுகள் கரையில கடற்கரை நின்றது. ஆனா இயேசுவுக்கு தேவையான ஒரு படகு. அது யாருடைய படகா இருக்கு தெரியுமா? பேதுருடைய படகாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதுல 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி
வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். பாருங்க, இங்க என்ன நடக்குன்னு சொன்னா, வசனத்தை கேட்கிறதற்காக அவரிடத்தில் நெருங்கினார்கள் ஜனங்கள். அவர் நிற்கிறார், எல்லாம் பாருங்க, ஆண்டவர் வசனத்தை கேட்கணும், வார்த்தை கேட்கணும் அப்படி சொல்லிட்டு நெருங்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல இயேசு என்ன பண்ண தெரியுமா? கடற்கரையில நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை கண்டார். அது பேதுருடைய படகும் யோவானுடைய படகும். ஆனால் பேதுருடைய படகை இயேசு கண்டார் என்று பார்க்கிறோம். அந்த படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள், படகை வெட்டி இறங்கி மீன் பிடிக்கிறவர்கள், ஏன்னா அவங்க சொல்ற ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்றும் அகப்படவில்லை என்றால் அந்த படகுல இருந்து என்ன பிரயோஜனம்? படகை விட்டு இறங்கிட்டாங்க. அதற்கு பிறகு வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இதுல சில குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த காட்சிகளை, இந்த கடல், அந்த கடலுடைய அந்த கடல்ல ஏன் பேதுருவை தேவன் கண்டார் அப்படின்னு சொன்னா, முதல்ல கடற்கரைக்கு வந்தார். அந்த கெனசரேத் என்கிற கடற்கரைக்கு இயேசு வந்தார். பாருங்க, அந்த கடல் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம், கடல் என்றால் உலகம். அந்த கடல் கரையில இருக்கிற படகை இயேசு கண்டார். கரை என்று சொன்னால் தேவ சமூகம் அல்லது சபை, அதான் கரை. கரையில இருந்து உலகத்துக்குள்ளும் போகலாம், கடல் என்கிற உலகத்துக்குள்ளும் போகலாம், அல்லது அந்த தேவனுடைய சமூகத்திலையும் வரலாம், பரலோகத்துக்கும் போகலாம். 2க்கும் இடைப்பட்டதுதான் சபை. சபை என்று சொல்லும் போது சபையில் இருக்கிறவர்கள் சில உலகத்துக்குள்ளும் போயிடுறாங்க, கடலுக்குள்ள போயிடுறாங்க. சிலர் என்ன செய்றாங்க தெரியுமா? ஆயத்தமாகி தேவ சமூகத்திலே பரலோகத்துக்கு போவதற்கும் ஆயத்தமா இருக்கிறார்கள். அப்படி ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் சபை. இங்கே இவர்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? வேத வசனத்தை கேட்க இயேசுவிடத்தில் இறங்கினார்கள். ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள்? படகை விட்டு இறங்கினார்கள். இதெல்லாம் எங்க நடக்கிறது? அங்கே சபையிலே, அப்படின்னா கரையிலே, கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். ஏன் ஜனங்கள் எல்லாம் கரைக்கு வர்றாங்க, சபைக்கு வர்றாங்கன்னா, தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுக்காக, தேவ வசனத்தை கேட்கிறதுக்காக தான் இன்றைக்கு அவர்கள் கரைக்கு வர்றாங்க. கரை என்றால் சபை, தேவ ஆலயம். அங்கதான் வருகிறார்கள். ஏன் ஜனங்கள் வருகிறார்கள்? அங்க இயேசு இருக்கிறார், இயேசுவினுடைய வார்த்தை கேட்கலாம், தேவ வசனத்தை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் எங்கே வர்றாங்கன்னா சபைக்கு வர்றாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த பேதுருவையும் யோவானையும் 2 படகை கண்டா என்றால், அந்த கரையில் இருக்கும் போது அநேகர் இருக்கிறார்கள். அதுதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டாங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். அதுல இந்த 2 பேரும், அதுல பேதுரு என்ன பண்றார் தெரியுமா? அவர் படகை வெட்டி இறங்கினார். கரை வந்த உடனே படகை வெட்டி இறங்கினார் என்று சொல்லலாம். படகை வெட்டி இறங்கினதுக்கு அனுபவம் என்னன்னா, இன்றைக்கு அவருடைய திறமையில மீன் பிடிக்க போனார். அவருடைய திறமையில மீன் பிடிக்க போய் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு படகை வெட்டி இறங்கிட்டார். ஒண்ணும் இல்லை, இனி இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, நாளைக்கு ராத்திரி தான் பார்க்கலாம் அப்படின்னு படகை விட்டு இறங்கிட்டாங்க. இறங்கினது மட்டுமல்ல, அவர்கள் இறங்கிட்டார்கள் என்று சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? மேல நம்மால எல்லாம் முடியும் அப்படி சொல்ற எண்ணத்துல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. என்னால முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற அந்த எண்ணம் இருக்கு வரைக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன செய்யணும் தெரியுமா? என்னால ஒண்ணும் முடியாது, ஆண்டவரால முடியும், அவர் நம்ம கூட இருந்தா எல்லாம் நடக்கும் அப்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். அதான் பாருங்க, என்னால முடியாதுன்னு சொல்லி படகை விட்டு இறங்கினார். இறங்கினதுக்கு பிறகு இங்கே இயேசு பார்க்கிறார். முதல்ல படகை கண்டார், 2வது அவன் படகை விட்டு இறங்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இறங்குறதை அறிந்து கொண்டார். 3வது
வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஏன் வலை அலசணும் அப்படின்னு சொன்னா, ராத்திரி எல்லாம் வலையை போட்டு பிரயாசப்பட்டாங்க, ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. ஏன் வலை அலச வேண்டும் அப்படின்னா, அந்த வலையில மீன் இல்ல, ஆனா தேவையில்லாத நண்டு, நத்தை, பூச்சி, புழு என்னென்ன இருக்கோ எல்லாம் உள்ள இருக்கும். தேவையில்லாதது அங்கே செத்து போனது ஏதாவது வலைக்குள்ள இருந்திருக்கும். எதெல்லாமோ வலை நாட்டம் முடிச்சு போகும். அந்த வலை நாட்டம் முடிச்சுன்னா மறுநாள் மீன் பிடிக்க முடியாது. அதனாலதான் அந்த வலையை அலசுகிறார்கள். அதுபோலதான் ஆவிக்குரிய அனுபவத்துல நான் சொல்றேன், ஆவிக்குரிய அனுபவத்துல இன்றைக்கு வலை என்று சொல்லுகிறது நம்முடைய இருதயம், மனுஷனுடைய ஒரு இருதயம். அது உலகத்துக்குள்ள போயிட்டு வருது, கடலுக்குள்ள போயிட்டு வருது பாருங்க. அப்ப கடலுக்குள்ள போயிட்டு வரும்போது அந்த வலைக்குள்ள எப்படி செத்து போனது, தேவையில்லாதது, நாட்டம் பிடிச்சது எதெல்லாமோ உள்ள சிக்கி இருந்ததுல, அதே போல மனுஷனுடைய இருதயத்தில் கூட சிக்கி இருக்கும். மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள அதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என்ன சிக்கி இருக்குது, எதெல்லாமோ சிக்கி இருக்குதுங்க வலைக்குள்ள. அப்ப அந்த வலையை அவர் அலசுகிறவராக காணப்படுகிறார். என்ன சிக்கி இருக்குது வலையில், அப்படி என்ன இருக்குது? அந்த வலை சொன்னீங்க பரவாயில்ல, செத்து போன அதெல்லாம் இருக்கும், செத்து போன நண்டு, செத்து போன மீன், செத்து போனதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது நாட்டம் முடிக்கும், அது கரெக்ட். ஆனா இருதயமாகிய எங்களுடைய வலை, உங்களுடைய இருதயம், நம்முடைய இருதயம் வந்து ஒரு மனுஷனுடைய இருதயம் வந்து வலைன்னு சொன்னேன். வலை தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்கு அடையாளம். சரியா? சரி, இப்ப இந்த வலை எங்க போகுது அப்படி சொன்னா, இதை ஏன் அலசணும்? ஏன் அலசணும்? அலசுறதுனால என்ன அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டாம். அங்க என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்க போனா, இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள என்ன இருக்குது? எரேமியாவில் நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது, மகா கேடு உள்ளது. இயேசு சொல்றார், வாய்க்குள்ள போகிறது வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திற்குள்ள இருந்து வெளியே வர்றதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்றார். அப்ப இருதயம் என்கிற ஒரு வலை என்கிற ஒரு இருதயம், அதுல என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாமா? நம்ம எல்லாம் செபிப்போம், எல்லாம் நம்ம செபம். ராமநாதம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் வார்த்தையின்படியே, அந்த வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன்னு சொல்றதுக்கு முன்னால நடந்த சம்பவத்தை இப்ப நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, எந்த காரியத்தால ஏமாற்றம் அடைஞ்சீங்க? யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினாங்க? ஏமாற்றி விட்டார்களே, ஏமாந்து போய் இருக்கிறனே நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மாற்ற போகிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. எந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் வெறுமையாக இருக்கிறாங்க, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமாகப்படவில்லை, இவ்வளவு பிரயாசப்பட்டு நான் செய்து ஒண்ணுமே இல்லை, ராத்திரி பகலா உழைக்கிறேன் ஆனா ஒண்ணுமே இல்லை, கடன் 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 பிரச்சனை, வட்டி, லோனு, என்ன செய்கிறது? ஒரு திருப்தியான ஒரு ஆகாரம் இல்லை, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, சற்று இளைப்பாற முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் முடியல, வேலை வேலை வேலை, ஆலயத்துக்கு போனா போக முடியல, தேவ சமுத்திரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல, எல்லாமே வெறுமை, எல்லாமே வெறுமை. அந்த ஒன்றும் இல்லை என்கிற இடத்துல இயேசு வந்து நிற்கிறார். இந்த வேளையிலும் கூட யார் யார் தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருந்து ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்கள் அருகாமை இயேசு நிற்கிறார், உங்கள் அருகாமை இயேசு நிற்கிறார், உங்களுடைய குறைவை நிறைவாக்க இயேசு உங்கள் அருகாமை நிற்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில யார் யார் எந்தெந்த பிரச்சனைக்குள் இருக்கிறார்களோ அந்த பிரச்சனைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு இன்றும் அற்புதம் செய்றீங்கப்பா, இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர்.
இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன். வேலை செய்கிறேன், சரியானபடி எனக்கு சம்பளம் வர்றதில்லை. இந்த வியாபாரம் பண்றேன், சரியான லாபம் வர்றதில்லை. தொழில் பண்றேன், எவ்வளவு வர்ற மாதிரி இருக்கான, ஒண்ணுமே இல்லை. நீங்க பிரயாசப்பட்டதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா இனி நீங்க ஆண்டோட வார்த்தையின்படி வலைய போடும்போது, இந்த வார்த்தையின்படி வலை போடும்போது வலை கிழிந்து போகிற அளவுக்கு மீன் கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். அதற்கு பேதுரு என்ன செய்தார் என்பதை நாம் மீண்டுமாக அடுத்த வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பரலோகத்தின் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவேங்கிறாரு. குறைவை மாற்ற போகிற அப்படிங்கிறார். பிரச்சனை மாறப்போகிறது, கஷ்டங்கள் மாறப்போகுது, துக்கங்கள் மாறப்போகுது, எதிர்பார்த்திருக்கிற பணம் வரப்போகுது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது. அதற்கு நீங்க என்னென்ன செய்ய வேண்டும்? நன்றிப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே முழங்கால் போட்டிருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்ன உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறதுக்காக நன்றி. தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்தும் கிருபை தங்கி இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தொடர்ந்து இதோட தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம். நீங்க ஆவியானவங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீங்கள் பெற்ற அற்புதங்கள் நன்மைகள் எதற்குமானாலும் தொலைபேசியின் மூலம் எங்களோட பேசுங்க. என்னுடைய ஜெப மையத்தில் இருக்கிறவர்கள் காலை 9 மணி முதல் 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரைக்கும் போன் எடுப்பாங்க. அதே போல நீங்கள் செய்தி டிவியில செய்தி போய் கொண்டிருக்கும் போது நீங்க போன் பண்ணாதீங்க. செய்தி முடிந்ததுக்கு பிறகு கூட நீங்க 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமும் கூட நீங்க தொலைபேசியின் மூலமா எங்கிட்ட பேசிக்கொள்ளலாம். ஆனா செய்தி போகும்போது கூடுமான வரைக்கும் நாங்கள் போன் எடுக்க மாட்டோம். ஏன்னா செய்தி போகும்போது நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருப்போம். அதனால டிவியில செய்தி போகும்போது நீங்க யாரும் போன் பண்ணாதங்க. அது முடிஞ்ச பிறகு நீங்க 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் கூட நீங்க பேசுங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னாக்கி ஒரு நேரம் ஒருத்தர் போன் பண்ணாங்கன்னா தொடர்ந்து 10 பேர் போன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, நீங்க ஒருத்தர் போன் பண்ணும்போது எங்கேஜ் இருந்தாலும் திருப்பி வச்சுட்டு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுங்க. அப்படி பண்ணி நீங்க ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இடப்பட்ட நாட்களில் சில நேரத்தில் என்னால் போன் எடுக்க முடியல, பல இடங்களுக்கு மீட்டிங் போறதுனால. ஆனால் போன் எடுக்கலன்னு யாரும் வருத்தப்பட்டு கொள்ளாதுங்க. நிறைய பேர் சொல்றீங்க ஐயா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. நான் போன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, வெளியே ஊழித்து போறதுனால எடுக்க முடியல. மற்றபடி நீங்க போன் பண்ணீங்கன்னா எங்கள் ப்ரேயர் சென்டரில் சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை நீங்க அவர்கிட்ட சொல்லுவாங்க. நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.